உழைப்பு உழைப்பு உழைப்பு. ஒரு தீயில சொல்லெடுத்து ஒளி போடுற கையெழுத்து அன்னொருவ வந்திருக்காடு. பல போர்பட இருக்கலாம், எதிர்பார்த்தது இவனைத்தான் ஒருவ வந்திருக்காடு. களமோ அவன் மூச்சரிய, மயிர்கால்களும் பூச்சரிய, வச்சம் அவன் வந்திருக்காடு. அட நம்ம நினைச்சது நடந்துருமா, சிங்கம் மறுபடி திரும்புதம்மா. முன்ன ஒரு கதை இருந்ததம்மா, இப்ப உரு கொண்டு இறங்குதம்மா. நட்சத்திரம் ஒண்ணு தெரியுதம்மா, நின்ன இடம் பத்தி எரியுதம்மா. அச்சம் கொண்ட மனம் ஒரு வரமா, அந்த ஒருவனை அடையுதம்மா. ஒரு கட்சியினுடைய அரசல்ல, ஒரு கொள்கையினுடைய அரசன்னு நான் குறிப்பிட்டேன். அப்படித்தான் செயல்பட்டு வரும். ஒரு தனி மனிதனின் ஆட்சி அல்ல, ஒரு தத்துவத்தின் ஆட்சி என்பதன் அடையாளமாத்தான் திராவிட மாடல் அரசுன்னு சொன்னேன். स्कॉलरशिप्स, मिड डे मील्स, फ्री साइकिल्स, बुक्स एंड स्कूल बैग्स, इन सब की वजह से तमिलनाडु का ग्रेजुएट एनरोलमेंट रेट 49% हो गया, जबकि इंडिया का 29% है. Tamil Nadu has achieved the highest real economic growth rate in India. 9.69 விழுக்காடு வளர்ச்சியுடன் புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. Because industrial culture here is outstanding. अकेले तमिलनाडु ने पूरी इंडिया को 43% विमेन दी है मैन्युफैक्चरिंग वर्कफोर्स में. தமிழ்நாட்டுடைய டாக்டர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தீங்கன்னா சிங்கப்பூரை விட, மலேசியாவை விட, யூகே விட, யுஎஸ்ஐ விட, ஜெர்மனியை விட எல்லாரும் நீதும் கல்லாகி மூடும், அப்போது யார் எழுவா? ஒரு பக்கம் ஒன்றிய அரசு, மறுபக்கம் ஆளுநர், இன்னொரு பக்கம் நிதி நெருக்கடின்னு தடைகளை கடந்து செய்யப்பட்ட சாதனை இது. The Supreme Court rules action of Tamil Nadu Governor R.N. Ravi referring 10 bills passed by the Assembly to President as illegal. ஆளுநர்கள் அனுப்பும் மசோதாக்கள் மீது 3 மாதங்களில் குடியரசுத் தலைவர் முடிவெடுக்க உச்சநீதிமன்றத்தில் கோரப்பட்டுள்ளது. The Supreme Court said that the 10 bills withheld by the governor have been deemed passed. ஆதிக்கத்தையும் ஆக்கிரமிப்பையும் எந்த காலத்திலும் அனுமதிக்காத மானமுள்ள மண் இந்த தமிழ் மண். நம்மோட உரிமையை எந்த காலத்திலையும் விட்டு தர மாட்டோம். இதுதான் என்னுடைய பாலிசி. 1000 ரூபாய் இருக்குதுங்க. வேலைக்கு போனாலும் வேலைக்கு போகாட்டியும் நம்ம பெத்த பயம் கொடுக்கலனாலும் ஸ்டாலின் எங்களுக்கு மகனாட்டு இருக்கிறார். சாதாரண சினிமா நடிகரை நீங்கள் அவ்வளவு தூக்கி வைத்து கொண்டாடுகிறீர்கள். இந்த ஏழை அம்மாவின் கண்ணீரை துடைத்தவன் அரசன் தான். என்ன தப்பு? ஏழைகளின் கண்ணீரை துடைச்சு அவங்களோட முகங்களை திருப்ப வரவேற்கிறது தான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஊக்கமாக நான் எடுத்துக்கிறேன். அமித்ஷா இல்ல, எந்த சாவார்னாலும் சொல்ற எங்களை ஆள முடியாது. இது தமிழ்நாடு. திரும்ப பெரு வகுத்திருத்த சட்டம் முன்வடிவை திரும்ப பெரு 2026 திராவிட மாடல் ஆட்சி தான். எங்க தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 தான். 2026 வெர்ஷன் 2.2 லோடிங். அதில் இன்னும் சாதனைகளை படைப்போம். தமிழ்நாடு வரலாறு படைக்கும். வாழ்க தமிழ், வெல்க தமிழ்நாடு.